வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் ஸ்பிரிட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகவும் சுவையான சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி நான் ஒரு ஃபேமஸ் ஹோட்டலோட செஃப் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் கர்ட், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சிக்கன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணாமல் அப்படியேவும் குக் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் சிக்கன் பீஸ் எடுத்து தனியாக சாப்பிடும் பொழுது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 2 பட்டை, 1 பே லீஃப், கொஞ்சமாக கல்பாசி, 4 கிராம், 2 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கறி லீஃப், 10 ரெட் சில்லி. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 4 இல்லாட்டி 6 ரெட் சில்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துடுங்க. 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்தணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு ஆனியன் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்மளுக்கு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 3 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அதிகமாக சேர்த்தாதீங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும். இதையும் நம்மளுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 90% அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். சிக்கன் கிரேவி பண்ண ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கிரீன் சில்லி கீறி விட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கறி லீஃப். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்ல ஒரு ஃப்ரைடு ஆனியனோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்மளுக்கு ஆனியன் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃப் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த கொரியாண்டர் லீஃபோட ஃப்ளேவர் நல்லா இந்த ஆயிலில் இறங்கணும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டீங்க அப்படின்னா தக்காளி உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்மளுக்கு தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் ரெகுலர் சில்லி பவுடர். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் குக்கிங்கில் தயிர் ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதை நல்லா ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுடுங்க. நம்ம போட்டிருக்கிற மசாலில் இந்த தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு தொக்கு பதம் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 மினிட் இந்த மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனுக்கு தண்ணியே விடலை. ஆனால் சிக்கன்லேருந்து இறங்கின தண்ணியே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெகுலர் கிரேவி ஸ்ட்ரக்சர் தான் நான் இன்றைக்கி எடுக்கிறேன். அதுக்காக நான் 1 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா மசாலா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் சும்மா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இல்லை உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இத அடியிலருந்து நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கிரேவி உங்களுக்கு சாப்பாடோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடயுமே இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இதில கொஞ்சமா கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு மிகவும் சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்களும் கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.